ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தெற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. தமிழக கடலோர பகுதிக்கு நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். செல்போன் ஒட்டு கேட்பு குறித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கூறிய புகாருக்கு உச்சநீதிமன்ற உத்தரவு வலு சேர்த்துள்ளது. ராகுல் காந்தி பேட்டி. ஐந்தாயிரம் கிலோமீட்டர் இலக்கை துல்லியமாக தாக்கி அளிக்கும் அக்னி-5 ஏவுகணை சோதனை வெற்றி. ஒடிஷாவில் உள்ள அப்துல் கலாம் தீவில் இருந்து சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய அரசு தகவல். மும்பை சொகுசு கப்பல் போதைப் பொருள் விவகாரம். ஆரியன் கானின் ஜாமீன் மனு மீதான விசாரணை இன்றும் தொடரும் என மும்பை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. ஏர் இந்தியாவுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக செலுத்திட வேண்டும். அனைத்து அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு மத்திய அரசு உத்தரவு. முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் குரு பூஜை. நாளை பசும்பொன் தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துகிறார் புரட்சி தாய் சின்னம்மா. பாலாற்றில் இருந்து கடலில் வீணாக கலக்கும் 220 மில்லியன் கன அடி நீர். காஞ்சி, செங்கல்பட்டு மாவட்டங்களில் போதிய தடுப்பணைகள் இல்லாததே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சங்கராபுரம் பட்டாசு கடையில் நிகழ்ந்த தீ விபத்தில் பலி எண்ணிக்கை 7ஆக உயர்வு. இடிபாடுகளில் சிக்கியிருந்த 11 வயது சிறுவனின் உடல் மீட்பு. திருச்செந்தூர் முருகன் கோவில் கந்த சஷ்டி திருவிழா. சூரசம்ஹார நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என ஆட்சியர் அறிவிப்பு. தமிழகத்தில் ஒரே நாளில் 1075 பேருக்கு கொரோனா தொற்று. மேலும் 12 பேர் உயிரிழந்ததாக சுகாதாரத்துறை தகவல். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீதான பாலியல் புகார் வழக்கை 3 மாதங்களில் முடிக்க வேண்டும். விழுப்புரம் நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கேரளாவில் புதிதாக 9445 பேருக்கு கொரோனா தொற்று. 93 பேர் உயிரிழப்பு. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை குறைக்க வேண்டும் என்ற விவாதம் தற்போதைக்கு தேவையில்லை. உச்சநீதிமன்றம் கருத்து. விரிவான செய்திகளை பார்க்கலாம். தென்மேற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்து வரும் 3 நாட்களுக்கு மேற்கு திசையில் இருந்து நகர்ந்து தமிழக கடற்கரை ஒட்டி நிலவக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது அடுத்து வரும் 3 தினங்களுக்கு மேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடற்கரை ஒட்டி நிலவக்கூடும். இதன் காரணமாக அக்டோபர் 29, 30, 31 ஆகிய தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்யக்கூடும். பெகாசஸ் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒரு குழுவை அமைத்தது வரவேற்கத்தக்கது என்றும், பெகாசஸ் ஒட்டு கேட்பு குறித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கூறிய புகாருக்கு உச்சநீதிமன்ற உத்தரவு வலு சேர்த்துள்ளது என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார்.
பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு வழக்கில் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரணை நடத்த சிறப்பு குழுவை அமைத்து உத்தரவிட்டது. இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி, பெகாசஸ் விவகாரத்தை மீண்டும் நாடாளுமன்றத்தில் எழுப்புவோம் என்றும் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த முயற்சிப்போம் என்றும் கூறினார். இதுகுறித்து விவாதம் நடத்துவதை பாஜக விரும்பாது என்று கூறிய திரு ராகுல் காந்தி, பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு இந்திய ஜனநாயகத்தின் ஆன்மா மீதான தாக்குதல் எனவும் பிரதமர் அல்லது மத்திய உள்துறை அமைச்சரால்தான் இது வாங்கப்பட்டது எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு குறித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கூறிய புகாருக்கு உச்சநீதிமன்ற உத்தரவு வலு சேர்த்துள்ளது என்றும் அவர் கூறினார். ஐந்தாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கி அளிக்கும் அக்னி-5 ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. கண்டம் விட்டு கண்டம் தாண்டி சென்று இலக்கை துல்லியமாக தாக்கி அளிக்கும் அக்னி-5 ரக ஏவுகணையை இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. ஒடிஷாவில் உள்ள அப்துல் கலாம் தீவில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 3 நிலைகள் திட எரிபொருள் இயந்திரத்தை பயன்படுத்தும் இந்த ஏவுகணை 5000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை மிக உயர்ந்த துல்லியத்துடன் தாக்கும் திறன் கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மும்பை சொகுசு கப்பல் போதைப்பொருள் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பிரபல பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் மகன் ஆரியன் கான் தாக்கல் செய்த ஜாமீன் மனு மும்பை உயர்நீதிமன்றத்தில் இன்றும் விசாரணைக்கு வருகிறது. மும்பையில் இருந்து கடந்த 2ஆம் தேதி இரவு கோவா சென்ற சொகுசு கப்பலில் போதைப் பொருட்கள் பயன்பாட்டுடன் கூடிய ஆடம்பர விருந்து நடைபெற்றது தொடர்பாக பிரபல ஹிந்தி நடிகர் ஷாருக் கான் மகன் ஆரியன் கான் உள்ளிட்ட பலரை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு NCP அதிகாரிகள் கைது செய்தனர். ஜாமீன் கோரி மும்பை போதைப்பொருள் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆரியன் கான் உள்ளிட்ட 3 பேர் தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. இதனை எதிர்த்து மும்பை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அவற்றை நீதிபதி திரு NW சம்ப்ரி விசாரித்தார். ஆரியன் கான் சார்பில் முன்னாள் அட்டர்னி ஜெனரல் திரு முகுல் ரோஹ்தகி, மும்பையின் பிரபல வழக்கறிஞர் திரு சதீஷ் மணிஷந்தே ஆகியோர் வாதாடினர். ஆரியன் கானிடமிருந்து போதைப் பொருள் எதுவும் கைப்பற்றப்படாத நிலையில் அவரை நீண்ட நாள் சிறையில் வைத்திருப்பது முறையல்ல என்று வழக்கறிஞர்கள் இருவரும் வாதிட்டனர். இதனைத் தொடர்ந்து NCB சார்பில் மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு அனில் சிங் வாதாடுகிறார். இந்நிலையில் ஆரியன் கானின் ஜாமீன் மனு மீதான விசாரணை இன்றும் தொடர்ந்து நடைபெறும் என நீதிபதி அறிவித்துள்ளார். ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக செலுத்துமாறு அனைத்து அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. கடன் சுமையில் தவிக்கும் பொதுத்துறை நிறுவனமான ஏர் இந்தியாவை டாடா குழுமம் ரூபாய் 18,000 கோடிக்கு வாங்கியுள்ளது. ஏர் இந்தியாவின் மொத்த கடனில் 15,300 கோடி கடனும் அந்த நிறுவனம் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது. இந்த நிலையில் இதுகுறித்து அனைத்து அமைச்சகங்களுக்கும் துறைகளுக்கும் மத்திய நிதி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் செலவினங்கள் துறை எழுதியுள்ள கடிதத்தில், அரசு உயர் அதிகாரிகள் அலுவல் ரீதியாக ஏர் இந்தியா விமானத்தில் பயணம் மேற்கொண்டால் அவர்களுக்கான கட்டண செலவை அரசே ஏற்றுக்கொள்கிறது. அந்த கட்டணத் தொகையை சம்பந்தப்பட்ட துறைகளிடம் இருந்து செலவினங்கள் துறை பெற்றுக் கொள்கிறது. இந்நிலையில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனங்களின் பங்கு விலக்கல் பணிகளை செலவினத்துறை தொடங்கியுள்ளது. விமான டிக்கெட்டுகளுக்கு கடன் அளிப்பது நிறுத்தப்பட்டுள்ளது. எனவே ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக அனைத்து துறைகளும் செலுத்திட வேண்டும் என்றும் இனிவரும் காலங்களில் பணம் செலுத்தி டிக்கெட் பெற்றுக்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவரத்தை மற்ற அலுவலகங்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புரட்சி தாய் சின்னம்மா தஞ்சாவூரில் இருந்து இன்று பிற்பகல் புறப்பட்டு திருச்சி வழியாக மதுரை செல்கிறார். நாளை பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தவுள்ளார். கழக பொதுச் செயலாளரின் முகாம் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புரட்சி தாய் சின்னம்மா இன்று மதியம் 1 மணிக்கு தஞ்சாவூரில் இருந்து புறப்பட்டு திருச்சி வழியாக மதுரை செல்கிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் நாளை காலை 8 மணிக்கு கோரிப்பாளையத்தில் அமைந்துள்ள தேவர் திருமகனார் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ சிலைக்கு புரட்சி தாய் சின்னம்மா மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்த உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் அருள்மிகு மாரியம்மன் கோவில் தெப்பக்குளம் பகுதியில் உள்ள மருது பாண்டியர் திருவுருவ சிலைகளுக்கு புரட்சி தாய் சின்னம்மா மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
அதனைத் தொடர்ந்து புரட்சி தாய் சின்னம்மா அங்கிருந்து புறப்பட்டு மானாமதுரை வழியாக தேவர் திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்திற்கு சென்று அங்கு அமைந்துள்ள தேவர் திருமகனார் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்துகிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் புரட்சி தாய் சின்னம்மா பசும்பொன்னில் இருந்து புறப்பட்டு சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை வழியாக தஞ்சாவூர் சென்றடைகிறார் என அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலாற்றில் இருந்து நாள் ஒன்றுக்கு 220 மில்லியன் கன அடி நீர் என 4 நாட்களுக்கு ஒருமுறை 1 TMC தண்ணீர் கடலில் கலந்து வீணாவதாக தகவல் வெளியாகியுள்ளது. வட மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள காவிரிப்பாக்கம் அணையில் இருந்து வரும் தண்ணீர் காஞ்சிபுரம் பாலாற்றில் கூடுதலாக வருவதால் ஏரிகள் நிரம்பி காணப்படுகின்றன. வினாடிக்கு 2600 கன அடி நீர் என்றால் ஒரு நாளைக்கு 220 மில்லியன் கன அடி நீர் கடலில் கலக்கிறது. 4 நாட்களுக்கு 1 TMC தண்ணீர் கடலில் கலக்கும். 4 நாட்களுக்கு கடலில் கலக்கும் தண்ணீரை கொண்டு தென்னேரி போன்ற பெரிய ஏரியை நிரப்ப முடியும். காஞ்சி, செங்கல்பட்டு மாவட்டங்களில் 3 தடுப்பணைகள் மட்டுமே உள்ளன. மேலும் 4 தடுப்பணைகள் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளன. நிதி ஒதுக்கீடு இல்லாததால் அடுத்த கட்ட பணிகள் நடைபெறாமல் முடங்கியுள்ளன. இவை அமைந்தால் வீணாகும் நீர் சேமிக்கப்பட்டு பல கிராமங்களில் குடிநீருக்காகவும் விவசாயத்திற்காகவும் பயன்படும் என கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பட்டாசு கடையில் நிகழ்ந்த தீ விபத்தில் இடிபாடுகளில் சிக்கிய 11 வயது சிறுவனின் உடல் மீட்கப்பட்டதை அடுத்து பலி எண்ணிக்கை 7ஆக அதிகரித்துள்ளது. சங்கராபுரத்தில் உள்ள பட்டாசு கடையில் நேற்று முன்தினம் இரவு தீ விபத்து ஏற்பட்டது. பயங்கர சப்தத்துடன் பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தனர். 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் சங்கராபுரம் மற்றும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். இதில் சிகிச்சை பலனின்றி மேலும் 2 உயிரிழந்தனர். இந்நிலையில் பட்டாசு கடை தீ விபத்தின் போது அருகில் இருந்த பேக்கரி கடைக்கும் தீ பரவியதால் பேக்கரி கடையில் இருந்த 4 சிலிண்டர்களும் வெடித்து சிதறின. தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணிகளை மேற்கொண்ட போது பட்டாசு கடையில் இருந்து 2 கடைகள் தள்ளியிருந்த மளிகை கடையின் இடிபாடுகளை அகற்றினர். அப்போது இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த 11 வயது சிறுவன் தனபாலின் உடல் மீட்கப்பட்டது. இதனால் தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 7ஆக அதிகரித்துள்ளது. வெடி மருந்து துகள்கள் மற்றும் வெடித்து சிதறிய பட்டாசுகளை சேகரித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடைபெறும் சூரசம்ஹார விழாவில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வரும் 4ஆம் தேதி கந்த சஷ்டி திருவிழா தொடங்குகிறது. இந்த நிலையில் கந்த சஷ்டி திருவிழா குறித்த ஆலோசனைக் கூட்டம் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ், கந்த சஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 10ஆம் தேதி திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. இந்த 2 தினங்களுக்கும் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்று அவர் கூறினார். விழா நாட்களில் தினமும் 10,000 பக்தர்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்து சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். 9ஆம் தேதி 10ஆம் தேதி பொதுமக்களுக்கு பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் அங்கே நடக்கின்ற நிகழ்வுகள் அனைத்தும் நேரடியாக ஆன்லைன்லையும் யூடியூப்லையும் தொலைக்காட்சியையும் செய்வதற்கு கோவில் நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஆகம விதிப்படி தான் அனைத்தும் நடக்கும். போன வருஷம் நடந்துச்சு, அதே மாதிரி நடக்கும். மற்ற நாட்களில் பக்தர்கள் அனுமதி இப்போ கண்ட்ரோல்டு மேனரில் HRNC டிபார்ட்மெண்ட் விடுவாங்க. அப்படி வரும்போதும் அங்கே மருத்துவ முகாம்கள், அதே மாதிரி குடி தண்ணீருக்கு செய்ய வேண்டிய வசதிகள் அனைத்தும் நம்ம பண்ணியிருக்கோம். மதுரையில் அரசு பேருந்தை மறித்து மேற்கூரையில் நின்றபடி நடனமாடிய இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறையினரிடம் ஓட்டுநர் முறையிட்டார். மதுரையில் இருந்து சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் சென்ற அரசு பேருந்து ஒன்று மதுரை தெப்பக்குளம் பகுதியில் சென்றபோது அங்கு திரண்ட 30க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் திடீரென அரசு பேருந்தை வழிமறித்து நிறுத்தினர். பேருந்தின் மேற்கூரையில் ஏறி நின்றபடி நடனமாட தொடங்கினர். உடனே பேருந்தை நிறுத்திய ஓட்டுநர் அருகில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினரிடம் புகார் அளித்தார். அரசு பேருந்தில் இருந்து இறங்குமாறு பலமுறை கூறியும் இளைஞர்கள் கேட்காததால் ஆத்திரமடைந்த ஓட்டுநர் காவல்துறையினரிடம் தொடர்ந்து முறையிட்டார். நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இளைஞர்களை காவல்துறையினர் இறக்கிவிட்டனர்.
அரசு பேருந்தை மறித்து இளைஞர்கள் செய்த செயலால் அந்த பகுதியில் நீண்ட நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பேருந்தில் இருந்த பயணிகளும் நீண்ட நேரம் காத்திருந்தனர். தற்போது இந்த காட்சி சமூக வலைதளங்களிலும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் 2வது நாளாக கொரோனா தொற்று 1100க்கும் கீழ் குறைந்துள்ளது. ஒரே நாளில் 1075 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கையின்படி கடந்த 24 மணி நேரத்தில் 1075 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. வைரஸ் பாதிப்பால் 12 பேர் உயிரிழந்தனர். தமிழகம் முழுவதும் 12,228 பேர் வைரஸ் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 1315 பேர் கொரோனா தொற்றில் இருந்து மீண்டுள்ளனர். சென்னையில் 139 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. கொரோனா பாதிப்பால் ஒருவர் உயிரிழந்தார். மாவட்டம் முழுவதும் 1533 பேர் வைரஸ் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மேலும் 169 பேர் நோய் தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளனர். கோவையில் ஒரே நாளில் 125 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பால் 3 பேர் உயிரிழந்தனர். மாவட்டம் முழுவதும் 1353 பேர் வைரஸ் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 151 பேர் நோய் தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளனர். செங்கல்பட்டில் 90 பேருக்கும், ஈரோட்டில் 71 பேருக்கும், திருப்பூரில் 70 பேருக்கும், சேலத்தில் 57 பேருக்கும், தஞ்சையில் 48 பேருக்கும், திருச்சியில் 44 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை தகவல் வெளியிட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் காலாவதியான குளிர்பானங்கள் பொது இடத்தில் கொட்டப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வாணியம்பாடி அடுத்த பெரியபேட்டை, சென்னாம்பேட்டை, கோட்டை ஆகிய பகுதியில் சுமார் 5க்கும் மேற்பட்ட தொடக்கப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகள் இயங்கி வருகிறது. அப்பள்ளிகளில் சுமார் 7000 மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பள்ளிகளின் அருகே உள்ள பாலாற்று கரையோரம் காலாவதியான குளிர்பானங்கள் ஆங்காங்கே கொட்டப்பட்டுள்ளது. அவ்வழியாக செல்லும் பள்ளி சிறுவர்கள் காலாவதியான குளிர்பானங்களை எடுத்து குடித்தால் வயிற்றுப்போக்கு, மயக்கம் மட்டுமின்றி உயிரிழப்பும் ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே இதுகுறித்து நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும், காலாவதியான பொருட்களை உடனடியாக அளிக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெண் IPS அதிகாரிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பெண் IPS அதிகாரியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக அளிக்கப்பட்ட புகாரை அடுத்து சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸும் பெண் SPயை சென்னைக்கு வரவிடாமல் தடுத்த செங்கல்பட்டு SP டி கண்ணனும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இப்புகார் குறித்து விசாரிக்க கூடுதல் தலைமை செயலாளர் தலைமையில் 6 பேர் கொண்ட விசாகா கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த குழு அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. CBCID போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தன் மீது குற்றம் சாட்டப்பட்ட சம்பவம் பயணத்தின் போது நடந்துள்ளதாக கூறப்படுவதால் வழக்கை கள்ளக்குறிச்சி அல்லது செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள நீதிமன்றங்களில் தான் விசாரிக்க வேண்டும் எனவும், விழுப்புரம் நீதிமன்றம் விசாரிக்க அதிகாரம் இல்லை எனவும் தாக்கல் செய்த மனுவை விழுப்புரம் நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து சிறப்பு டிஜிபி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி திரு வேல்முருகன் வழக்கை வேறு நீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரிய சிறப்பு டிஜிபியின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் பாலியல் தொல்லை தொடர்பான இந்த வழக்கின் விசாரணையை 3 மாதங்களில் முடிக்க வேண்டும் என்றும் விழுப்புரம் நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டார். இனிவரும் செய்திகளை வேகச் செய்திகளாக தற்போது பார்க்கலாம். கேரளாவில் புதிதாக 9445 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 93 பேர் கொரோனாவால் உயிரிழந்தனர். 6723 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். தற்போதைய நிலவரப்படி 76554 பேர் கொரோனா பாதிப்புடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஹெலிகாப்டர் பிரதர்ஸ் நிதி நிறுவன மோசடி வழக்கு விசாரணையில் திருப்தி இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். இவ்வழக்கில் முக்கிய குற்றவாளியான கணேசனின் மனைவி அகிலாண்டத்தை நிலுவையில் உள்ள வேறு வழக்குகளில் ஏன் கைது செய்யவில்லை என நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். விசாரணை அதிகாரி முறையான விசாரணை மேற்கொண்டால் மட்டுமே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர்.
தமிழகத்தில் உள்ள கோவில்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை ஊழியர்களை அயல் பணியாக நியமிக்க தடை விதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இதுகுறித்து டி.ஆர். ரமேஷ் என்பவர் தாக்கல் செய்த மனு தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி மற்றும் நீதிபதி ஆதிகேசவலு அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. கோவில்களின் அன்றாட பணிகளை கவனிக்கவும் நிலம் மற்றும் சொத்துக்களை மீட்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் போதுமான ஊழியர்கள் தேவை என்பதால் அயல் பணியாக கோவில்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை ஊழியர்கள் அதிகாரிகள் நியமிப்பதற்கு தடை விதிக்க முடியாது என மறுத்த நீதிபதிகள் அறங்காவலர்களை விரைந்து நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தி விசாரணையை டிசம்பர் 2வது வாரத்துக்கு தள்ளி வைத்தனர். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 137 அடியாகவே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதால் அணையின் நீர்மட்டத்தை குறைக்க வேண்டுமென்ற விவாதம் தற்போதைக்கு தேவையில்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கேரளா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அணையின் நீர்மட்டம் 139 அடியை மிஞ்சக்கூடாது என கேரள அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. அப்போது இன்றைய நிலவரப்படி அணை நீர்மட்டம் 137.16 அடியாகவே உள்ளதாக தமிழக அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார். இதையடுத்து நீர்மட்டத்தை குறைக்க வேண்டுமென்ற விவாதத்திற்கு அவசியம் இல்லை என கேரள தரப்பு வழக்கறிஞர்களிடம் நீதிபதிகள் தெரிவித்தனர். சீனாவின் புதிய எல்லை பாதுகாப்பு சட்டத்திற்கு மத்திய வெளியுறவுத்துறை கண்டனம் தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக ஒரு சட்டத்தை சீனா கொண்டு வந்துள்ளது ஒரு தலைபட்சமானது என மத்திய வெளியுறவுத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தின் வட மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி குர்சியாங் பகுதியில் 8 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பொதுமக்களிடம் நலன் விசாரித்தார். நடைப்பயணத்தினிடையே சாலை ஓரத்தில் இருந்த தேநீர் கடையில் செல்வி மம்தா பானர்ஜி தேநீர் அருந்தினார். இன்று கொல்கத்தா திரும்பும் அவர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக கோவா செல்ல உள்ளார். டெல்லியில் உள்ள அனைத்து பள்ளிகளும் நவம்பர் 1ஆம் தேதி முதல் திறக்கப்படும் என துணை முதலமைச்சர் திரு மனீஷ் சிசோடியா தெரிவித்துள்ளார். அதே சமயம் பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப கட்டாயப்படுத்தப்பட மாட்டார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார். 50% மாணவர்களுடன் வகுப்புகள் நடத்தப்படுவதை பள்ளிகள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் திரு மனீஷ் சிசோடியா அறிவுறுத்தியுள்ளார். தொடர்ந்து கேள்விகள் 1000 நிகழ்ச்சியை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.